கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தின் மேல் அன்பும் வைராக்கியமும் காட்டி இந்த தியானத்திற்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நற்செய்தி பெருவிழாவில் பேசுவதற்கு தூத்துக்குடி போயிருந்தேன். அங்கு ஒரு பெரிய இன்ஜினியர் தன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு கேட்டுக்கொண்டார். பெரிய வீடு, சொந்த வீடு, பெரிய பணக்காரர். தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஸ்பிக் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கம்பெனியிலே லட்சக்கணக்காக சம்பாதித்து கொண்டு வந்தார். அவருடைய வீட்டுக்கு போன போது 2 காரியத்தை பார்த்தேன். அவர் மேல் ஆசீர்வாதமும் இருந்தது, அதே வேளையில் சாபமும் இருந்தது. உலக பிரகாரமாய் படித்திருக்கிறார், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சொந்த வீடு, அருமையான கார், வேலை ஸ்தலத்தில் நல்ல மதிப்பு, உண்மையுள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் ஆஸ்மா, கொடிய ஆஸ்மா, இரவில் தூங்கவே முடியாது. நான் போகும்போது அவருடைய கை அப்படியே வளைந்து கொண்டது, காலும் வளைந்திருந்தது. டாக்டர்களால் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத நிறைய நோய்கள். அந்த வியாதி நிமித்தம் அவர் இறந்து விடுவாரோ என்கிற ஒரு எண்ணம். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபம். அவர் சொன்னார், பல வருடங்களாய் அவருக்குள்ளே ஒரு கேள்வி, சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆசீர்வாதம் என்று இருந்தால் உலகத்தை அனுபவிக்கிற சக்தியும் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி நோய் 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 என்று எப்போதும் இருந்தால் அது சாபம் அல்லவா? இந்த சாபத்தை முறித்து எப்படி ஆசீர்வாதம் ஆக்குவது? அவருக்குள்ளே ஒரு கேள்வி. ஆகவே ஒரு நாள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே, ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு சாபங்கள்? ஜெபித்து கொண்டே இருந்தாராம். தரையில சரியாய் முழங்கால் படியிட முடியாது என்பதற்காக கட்டில் மேலே வரும் நெடு முழங்கால நின்று கர்த்தரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் திடீரென்று அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவருடைய தகப்பனார் முழு வாழ்க்கையையும், முக்கியமான பகுதிகளை சினிமா திரையிலே ஓடுவது போல இவருக்கு முன்பாக, உடைய தகப்பனாருடைய பாவங்களை பார்த்தாயா? அதற்கு பிறகு அவருடைய தாத்தாவுடைய கொடூரமான வன்கொலைகள், எவ்வளவு பெருமையும் ஆணமுள்ளவருமாய் இருந்து மற்றவர்களை மதிக்காமல் ஏளனம் செய்து அவர் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாவற்றையும் காண்பித்தாராம். தாத்தாவுடைய அப்பா, முப்பாப்பா பாட்டனார் 4 தலைமுறை செய்த பாவத்தின் விளைவு சாபமாகி உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. யாத்ராமம் 20:5 காண்பித்தார். 3ஆம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்தபோது உண்மையிலே நான் அனுபவிக்கிற இந்த தண்டனை நியாயமானதுதான். உம்மிடத்தில் நியாயத்தையோ நீதியோ நான் கேட்க முடியாது. எங்களுடைய முற்பிதாக்கள் அவ்வளவு துன்மார்க்கமாய் நடந்திருக்கிறார்களே. ஆண்டவரிடத்தில் கேட்டார், இந்த சாபங்கள் முறிவதற்கு வழி என்ன?
ஆண்டவர் உணர்த்தினார், ஆண்டவரே, அந்த முற்பிதாக்களின் குடும்பத்திலிருந்து உம்முடைய குடும்பத்துக்கு நான் வந்து விடுகிறேன். இனி அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மதமில்லை. இனி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நீதிமான், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. ஒரு நீதிமானுடைய சந்ததி 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உம்முடைய குடும்பத்துக்கு வந்துடுறேன். நீர்தான் என் தகப்பன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் என்னுடைய முற்பிதாக்கள். சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள். உம்முடைய ஊழியக்காரர்கள் தான் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். இயேசுவே என் தகப்பனாயிரும், இயேசுவே என் பிதாவாயிரும். அவர் சொன்னார். அப்படி கதறி அழும்போது தேவனுடைய வல்லமை பலமாய், இதுவரை அப்படி கர்த்தருடைய வல்லமை இறங்கிறாத அளவு, நான் பார்த்திராத அளவு என்னை படுக்கையிலிருந்து தூக்கி கீழே தூரத்தில் போட்டது. இந்த வல்லமை என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு மின்சாரம் போல கடந்து வந்தது. இமைப்பொழுதிலே கோணி கிடந்த என் கை நேராய் நிமிர்ந்தது, கால் சரியானது. கப்சிப் என்று அந்த ஆஸ்மா நீங்கி அமைதலாயிற்று. இந்த வழி தெரியாமல், சாபத்தை முறிக்க வழி இல்லாமல், ஐயோ, என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய சகோதரி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சாபத்தை முறிப்பது முதல் பகுதி. அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுரக்க பண்ணுவது இரண்டாவது பகுதி. முதலாவது சாபங்கள் முறிக்கப்படணும். இரண்டாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். 7 வகுப்புகளை அல்லது 7 புதன்கிழமைகளை நாம் தாண்டி வந்து விட்டோம். இன்றைக்கு 8வது புதன்கிழமை வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்கள் லெந்து நாட்களாய் இருக்கிறபடியால் கல்வாரி சிலுவை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கிறபடியால் இந்த கல்வாரி சிலுவையோடு ஒப்பிட்டு ஒரு 5 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 11ஆம் வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் 13 வரை. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை. மிக ஆழமான ஒரு வேத பகுதியாய் இருந்தாலும் ஒரு பகுதியை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பரலோகத்தை நோக்கி பாருங்கள். ஒரு பெரிய பவனி பரலோகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறது. தலைமை தாங்கி முன்னே நடத்தி செல்லுகிறவர் அவர் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் அவருக்கு தேவனுடைய வார்த்தை. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்ததாம்.
அவருக்கு பின்னாலே ஒரு பெருந்திரள் கூட்டம், மீட்கப்பட்டவருடைய கூட்டம், தங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக்கி கொண்டவர்கள், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பெரும் பவனியாய் போக ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. சாதாரணமாக எந்த ராஜாவும் தலையின் மேலே அநேக கிரீடங்களை வைத்துக் கொண்டிருக்க மாட்டான். என்னதான் பெரிய ராஜாவா இருந்தாலும் ஒரு கிரீடம்தான் அவனுடைய சிரசின் மேல் இருக்கும். ஆனால் இவர் ஏன் அநேக கிரீடங்களை தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்? சாதாரணமாக பெரிய ராஜா தன்னுடைய மகன் வயதுக்கு வரும்போது ராஜாவின் பிள்ளை என்று சொல்லுவதற்காக இளவரசனாய் முடிசூட்டும் போது அவனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பார்கள். தகப்பன் கொடுக்கிற ஒரு கிரீடம். ஆனால் அந்த இளவரசன் அரசாங்கத்தில் பொறுப்பேற்று பக்கத்தில் உள்ள ராஜாவுக்கு அவன் யுத்தத்துக்கு வரும்போது யுத்தத்துக்கு போய் அந்த ராஜாவை தோற்கடிப்பான் என்றால், தோற்கடிக்கப்பட்ட ராஜாவினுடைய சிரசில் அவனுக்கு இருந்த கிரீடத்தை எடுத்து இந்த ராஜாவுக்கு சூடுவார். இன்னொரு யுத்தத்துக்கு அவன் போகிறான், இன்னொரு ராஜாவை ஜெயிக்கிறான். அந்த தோற்கடிக்கப்பட்ட ராஜாவுடைய தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்து இந்த ராஜாவுக்கு சூடுவார்கள். அவன் எத்தனை ராஜாக்களை தோற்கடிக்கிறாரோ அத்தனை கிரீடங்கள் அவனுக்கு சூட்டப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த பூமியில வாழும்போது மனுமக்கள் சார்பாக அவருக்கு வழியணைப்பு விழா நடத்தும் போது, ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கும் போது பயங்கரமான முள்முடி, சாபத்துக்கு அடையாளமான அந்த முள்முடியையே அவருடைய சிரசில் வைத்து அழுத்தினார்கள். கோலை எடுத்து அடி அடி என்று அடித்தார்கள். ஆனால் பரலோகம் அவர் ஜெயித்த ஜெயாளியாய் விளங்குவதற்கு காரணம் என்ன? உலகத்தை அவர் ஜெயித்தார், அவருக்கு ஒரு கிரீடம். மாம்சத்தை ஜெயித்தார், அவருக்கு ஒரு கிரீடம். பிசாசை ஜெயித்தார், அவருக்கு ஒரு கிரீடம். கண்களின் இச்சையை ஜெயித்தார், மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார், ஜெயங்கொண்டவராய் விளங்கினார். இயற்கை அவர் சேதப்படுத்தாதபடி இயற்கை அவர் ஜெயித்தார். ஒருபோது எனக்கு கோல்டு பிடிச்சிட்டு ஃபீவர் வந்துடுச்சு, நாளைக்கு கப்பர் நம்மள நான் பிரசங்கம் பண்ணணும், ப்ளீஸ் பேதுரு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை. பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், எல்லாவற்றுக்கும் ஒரு கிரீடம். கிரீடம் என்று சொல்லும்போது அதில் 2 வகை கிரீடம் உண்டு. ஒரு வகை காணக்கூடிய கிரீடம், காணக்கூடாத கிரீடம். அழிந்து போகக்கூடிய கிரீடம், அழியாத கிரீடம். பொன் முத்துக்கள் வைரங்களால் செய்த கிரீடம், கனத்தினாலும் மகிமையினாலும் செய்த கிரீடம். சங்கீதம் 103:4 வாசிக்கும் போது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கிருபையின் கிரீடத்தை நம்மால் பார்க்க முடியாது, இரக்கத்தின் கிரீடத்தை நம்ம பார்க்க முடியாது. எபிரேயர் 2:9, சங்கீதம் 8:3-4 கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார். கனத்தினாலும் மகிமை, அது காணக்கூடாத ஒரு கிரீடம், பொன்னினால் செய்யப்பட்ட கிரீடம் அல்ல. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக கிரீடத்தை நமக்கு சூட்டுகிறார். நீதிமொழி 4:6 தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூட்டுகிறார். ஏசாயா 62:3 சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கரத்தில்
அலங்காரமான கிரீடமாக, தேவனுடைய கரத்திலே ராஜமுடியாக நீ இருப்பாய். இப்போது உங்க எல்லாரையும் கல்வாரி மலைக்கு அருகே அந்த கொல்கதாவிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குடும்பமாக நிறுத்த விரும்புகிறேன். நமக்கு நேர் முன்னால அடிக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக, பிழியப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு தோல் என்று காணப்படுவதற்கு ஒரு இடமும் இல்லாமல் இரத்தம் தோய்ந்த நிலைமையில தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நம்ம பார்த்து, மகனே, பல விதங்களிலே சாபங்கள் உனக்கு வந்திருக்கிறது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு தான், நான் உனக்கு சில கிரீடங்களை தருகிறேன். ஒரு எக்ஸ்சேஞ்ச். புது வருஷம் ஆனோ சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். உங்கள் பழைய மோட்டர் பைக்கை கொண்டாங்க, தள்ளுபடி செய்து எடுத்துக்கிறோம், புது மோட்டர் பைக்கு உங்களுக்கு தரும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அதுக்கு மேலே கொஞ்சம் பணம் கொடுக்கணும், சும்மா ஒன்றும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். சிலுவையிலேயே உள்ள 5 விதமான எக்ஸ்சேஞ்சை பற்றி இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, நம்ம சாபத்தின் கிரீடத்தை ஆசீர்வாதமான தேவகுமாரத்தில் கொடுக்கும்போது நம்மேல வர வேண்டிய எல்லா சாபத்தையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, தேவகுமாரன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், அவர் சிரசில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். நம்முடைய சாபத்தை தன் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். 2வது, நம்மேல ஒரு சாபமாய் நம்முடைய செயல்கள் அநீதியான செயல். இந்த அநீதியான செயல்களை ஆண்டவர், நீ எனக்கு தாப்பா, உன் அநியாயத்தை தா, உன் அக்கிரமத்தை தா, உன் துன்மார்க்கத்தை தா, நான் உனக்கு என்னுடைய நீதியின் கிரீடத்தை உனக்கு நான் தருகிறேன். 3வதாக, ஆதாமிலிருந்து ஒவ்வொரு மனுஷன் மேலையும் மரணம் என்கிற சாபம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் பிறப்பதும், பின்பு மரணம் அடைவதும், பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிரசின் மேலும் மரணம் இருக்கிறது. எனக்கு எப்பொழுது மரணம் அடைவேன் என்று தெரியாது, ஆனால் நான் மரிக்க வேண்டும். ஏன் மரிக்கணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஏன் தலையில் எழுதி வைத்த ஆதாம் மூலமாய் என் மேல் வந்த ஒரு சாபம், மரணம். ஆனால் சிலுவையில் தொங்குகிறவர் ஜீவாதிபதி, நித்திய ஜீவனை தருகிறவர், கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை சூட்டுகிறவர். மரணபரி எந்த உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு சூட்டுவேன். 4வதாக, அடுத்த எக்ஸ்சேஞ்ச் என்ன? நம் மேல ஒரு அவமானம் இருக்கிறது. ஒரு அவமானம். ஆண்டவர் மேல ஒரு மகிமை இருக்கிறது. நம் மேல உள்ள அவமானத்தை, நிந்தைகளை, மன உளைச்சல்களை பரியாச பொருளாய் வழங்க வேண்டிய நம்ம சாத்தானால ஏமாற்றப்பட்டு அவமானம் அடைகிற
நாம் அந்த அவமான கிரீடத்தை அவருக்கு கொடுக்கிறோம். அவர் தம்முடைய மகிமையின் கிரீடத்தை கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். மகிமையின் கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறார். ஐந்தாவதாக, பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போகிறதை, அழிவுள்ள கிரீடத்தை நாம் அவருக்கு கொடுக்கிறோம். கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும் அழியும். எவ்வளவுதான் சம்பாதித்து வைத்தாலும் அது அழியும். அழிவுள்ளதை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் அழிவில்லாத நித்தியத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் சிலுவையில் நமக்கும் ஆண்டவருக்கும் வருகிற ஒரு பெரிய தொடர்பு, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். முதலாவதாக, இந்த ஐந்தையும் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி சொல்லி, இன்றைக்கு கர்த்தருடைய விசேஷ அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி எல்லா சாபத்தையும் முறித்து ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சாபத்தின் கிரீடமும் ஆசீர்வாதத்தின் கிரீடமும். ஒருமுறை ஜெர்மன் இளவரசன் இங்கிலாந்து இளவரசனோடு நட்புறவானபடியால் இங்கிலாந்துக்கு சுற்றி பார்க்க வந்தான். இங்கிலாந்து தேச அரண்மனையை பார்க்க வந்தான். இங்கிலாந்து தேச இளவரசன் அன்போடு கூட்டிக் கொண்டு போய் இங்கிலாந்து தேசத்துள்ள பக்கிங்ஹாம் பேலஸ் எல்லா இடமும் சுட்டி காண்பித்தான். ஒரு இடத்தில் வரும்போது ராஜ தர்பார் அறை இருந்தது. முந்தின ராஜாக்கள் எல்லாம் எப்படி ராஜ வஸ்திரங்களை தரித்திருந்தார்கள். அவருடைய அருகிலே அவர்கள் சூடியிருந்த கிரீடங்கள் பழைய கிரீடங்கள் முதல் வைக்கப்பட்டு இருந்தது. இவன் ஆதி காலத்தில் உள்ள ராஜாக்கள் இருந்து பார்த்து கொண்டே வந்தான். அந்த கிரீடங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எத்தனை முத்துக்கள், எவ்வளவு வைரங்கள், எவ்வளவு வைடூரியங்கள், எவ்வளவு விலையேற பெற்றவை, அதையெல்லாம் தரித்திருப்பது எவ்வளவு பெருமை. அவ்வளவு ராஜாக்களுடைய தோற்றத்தையும் அவருடைய உடை அலங்காரத்தையும் அவருடைய ராஜ ரீகத்தையும் பார்த்து கொண்டே வந்தான். ஆனால் அந்த அரண்மனையிலே ஒரு சின்ன சிற்றாலயம் இருந்தது, சாப்பல் இருந்தது. அந்த இளவரசன் உள்ளே சாப்பலுக்குள்ளே வந்தான். அவனுடைய உள்ளம் நடுங்கினது. அங்கே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு காட்சி. அத்தனை ராஜாக்களும் பொன்னினாலும் வெள்ளினாலும் விலையுயர்ந்த கற்களினாலும் முடிசூட்டி இருக்க, இவர் என்ன ஒரு ஆடையும் இல்லாமல் நிர்வாண கோலத்திலே பயங்கரமான முட்கள் தலையிலே குத்தி கிழிக்கும்படி இப்படி தொங்குகிறாரே. அந்த ஜெர்மன் இளவரசன் ஆண்டவரை தேடாதவன், அவரை பற்றி அறியாதவன், ஏன் இந்த படத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள்? இங்கிலாந்து இளவரசன் சொன்னான், எங்கள் ராஜாக்கள் கனத்தினாலும் மகிமையினாலும் பொன்னினாலும் வைடூரியத்தினாலும் செய்த கிரீடங்களை சூடுவதற்கு இந்த முள்முடி ராஜாதான் காரணம். எங்களுடைய தேசத்தை நேசித்து உயர்த்தினவர் இவர்தான் காரணம். விக்டோரியா மகாராணி முடிசூட்டப்படும் போது தலையில் பொற்கிரீடம் வைக்கும்போது முன்னாலே நடந்து வந்து ஆல்டர்லே அந்த பொற்கிரீடத்தை கழட்டி வைத்து, முள்முடி ராஜாவே, இங்கிலாந்துக்கு மேன்மை நீர்தான் என்று எழுந்து நின்று ஒரு அருமையான பாட்டை பாடினார். எல்லாருக்கும் மாவுன்னத, அப்படியே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டாள். அதுபோலதான் நாம் சாபத்தீடாயிருந்தோம். நம் செய்த பாவங்கள், நம்முடைய முன்னோர் செய்த பாவங்கள்
முட்களாய் மாறி நம்முடைய தலையை கிழித்தது. ஆதாமோடு பேசும்போது ஆண்டவர் சொன்னார், இனி இந்த பூமி உனக்கு பலனை கொடுக்காது, முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அந்த முட்கள் வேதனையாயிருந்து உன் கண்களில் குத்தும். சாபங்கள் முட்களாய் மாறும். புறஜாதியார் உங்களுடைய விழாக்களிலே முட்களைப் போல இருப்பார். இயேசு அந்த முட்களை எல்லாம் தன் மேல் ஏற்றுக்கொண்டு, மகனே நீ என்னை விசுவாசிப்பாய் என்றார். நான் உன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிப்பாய் என்றார். நான் நிச்சயமாக என் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். நான் பிதாவினால் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேனோ அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். பிதாவாகிய தேவன் என்ன ஆசீர்வாதத்தை தன்னுடைய குமாரனாய் இயேசுவுக்கு கொடுத்தாரோ, என்ன விதமான ஆவியின் வரங்களை கொடுத்தாரோ, என்ன விதமான வல்லமையை ஆவியின் கனிகளை கொடுத்தாரோ, நான் முடிசூட்டுவேன். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் இருக்கிற இதே இடத்துல எங்களுடைய பழைய நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு மண்ணால் கட்டப்பட்ட ஒரு வீடு இருந்தது. இந்த வீட்டு மேலே நிறைய சாபம், பிசாசு போராட்டம். என்ன செய்தாலும் உருப்படாது. கடன் 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 பிரச்சனை என்னை வாட்டி வாட்டி வதைத்தது. ஒரு பக்கம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணும், ரெண்டாவது இங்கே உள்ள மாமனார் மாமியாரை சப்போர்ட் பண்ணும். அந்த வீட்டில் பல கேஸ்கள், 1-2 கேஸ் இல்லை. வக்கீல்களுக்கு அழணும். என்னால் வாழ முடியல. ஒரு தேவனுடைய மனிதனை அழைத்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு உபவாசம் ஜெபம் வைத்தோம். நாங்கள் இந்த சாபமான கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடாது. டாக்டர் கிளிஃபர்ட் குமார் என்ற தேவனுடைய மனிதன் எங்கள் வீட்டாரோட முழங்கால் படியிட்டார். சில முக்கியமானவர்களை கூப்பிட்டு இருந்தோம். திடீரென்று அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்றோடு உன்னுடைய சாபம் ஒளிந்து போகிறது, இன்றோடு கடன் பிரச்சனை ஒளிந்து போகிறது, இன்றிலிருந்து உன் பாத்திரம் நிரம்பி வழியும், இன்றிலிருந்து ஆசீர்வாதமான நாளை உனக்கு தருவேன். அது விளையாட்டு காரியம் அல்ல. அப்படியே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது 35 வருடங்கள் ஆகிவிட்டன. அன்றையிலிருந்து செழிப்புள்ள நாட்களை நான் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கடன் பிரச்சனை வந்ததே இல்லை. ஒரு 100 ரூபா கூட யார்கிட்டையும் நான் கைமாத்து கூட வாங்கினதில்லை. என் பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்க வேண்டியிருந்தது, பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்தது, எங்கேயும் கை நீட்ட ஆண்டவர் விடவே இல்லை. 2 பொண்ணுக்கும் 5 பைசா டவுரி இல்லாமல் ஆண்டவர் சிறந்ததை கொண்டு வந்தார். நகையும் கேட்கல, டவுரியும் கேட்கல. ஆசீர்வதிப்பேன் என்றால் அவர் ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே கடன் பிரச்சனை சிக்கிட்டேன், வேலை இல்லாமல் இருக்குது. ஏன் வேலை இல்லாமல் இருக்கிறது? எத்தனை லட்சம் பேர் இந்த மெட்ராஸ் பட்டணத்தில் வேலை செய்கிறார்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் பெரிய தொழில் அதிபர்களாக இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளையானால் சாபம் உன்னை ஆளக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையானால் உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் வராது. வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் வராது. விசுவாச மார்க்கத்தார், கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுக்குள் என்ன ஆசீர்வாதம் வந்ததோ
அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு நிச்சயமாய் வரும். இரண்டாவதாக, முதல் கிரீடம் சாபத்தின் கிரீடம், ஆசீர்வாதத்தின் கிரீடம். நம்முடைய சாபத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய சிரசிலே அநீதி, அக்கிரமம், அநியாயம். மனுஷனாலே அதுதான். ஒரு கடையில் போய் அவன் தராசை தூக்கி பார்த்தா சரியாக இயங்காது. அந்த தராசு கீழே ஒரு மேக்னெட்டை ஒட்டி வச்சுருப்பான் எடையை தப்பாக காட்டுறதுக்கு. எதில் பார்த்தாலும் அநீதி, அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். அது தாசில்தார் ஆஃபீஸ்னாலும் சரி, எந்த இடமா போட்டும், மந்திரி ஆட்டும் சரி, அநீதி. ஜட்ஜையே விலை கொடுத்து வாங்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அநீதி பெருகி போய்விட்டது. ஆண்டவர் பார்த்து வேதனையோடு சொல்லுகிறார், ரோமர் 3:10, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. ரோமர் 3:20 சொல்லுகிற நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவன் நீதிமானாக முடியாது. ஏசாயா புலம்பி ஏசாயா 64:6 சொல்லுகிறார், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போலதான் இருக்கு. தேவ சமூகத்தில் இருந்து நிற்க முடியாது, கந்தைகள். எங்க மேல அவ்வளோ அநீதி, அக்கிரமம். தப்பா நடக்கிறதுக்கு, லஞ்சம் கொடுக்கறதுக்கு அவன் கேட்காமலே ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. தப்பான வழியில் மார்க் குறைதான். இன்ஜினியரிங் காலேஜில் எங்களுக்கு இடம் வேணும், எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல. இல்லை ஒரு சீத்தாருக்கு ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு நாங்கள் உனக்கு காசு வேணா தந்துடுறேன், அந்த ஏழை பிள்ளை கொடுக்கறத எனக்கு கொடு. அநீதி. மனுஷன் என்றால் அநீதி தான். ஆனால் ஆண்டவரை பாருங்க, அவர் நீதி உள்ளவர். ஆதியாகமம் 18 சர்வலோக நீதிபதி, நியாயாதிபதி, நீ நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உலகம் நியாயத்தை புரட்டுது, ஆனால் ஆண்டவர் நீதி செய்கிறவர். அவர் நமக்கு ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார். தப்பா அநியாயத்தெல்லாம் ஆண்ட தந்துரு, நீ தெரிஞ்சு தெரியாம செய்த அக்கிரமங்களை எல்லாம் ஆண்ட தந்துரு. ஒரு காலத்தில் சவுலாய் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவராய் போல காட்சியளித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கி கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று தமஸ்கு வீதியில் அவர் சென்று கொண்டிருந்தார். அவ்வளோ அக்கிரமக்காரர். கிறிஸ்தவர்கள் அவனை பார்த்து நடுங்கினார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது சவுல் என்கிறவனாய் அங்கே கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தான். கல்லறிகளுடைய துணியை பாதுகாக்கிறதுக்கு அங்கே உட்கார்ந்திருந்தார். ஆனால் அவர் அப்போஸ்தலனாய் மாறுவார் என்று ஒருவரும் எண்ணி பார்த்ததில்லை. ஆண்டவர் அவரை மாற்றினார். நீதிமானாய் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி அவனை நீதிமானாய் மாற்றினார். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் மரணமடையும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அது மட்டும் இல்லை, நீதியின் கிரீடம் எனக்கு. அடப்பாவி, இவன் எத்தனை பேரை கிறிஸ்துவுல கொன்னவன். தமஸ்குலேருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து பெண்களெல்லாம் இழுத்து கொண்டு போனவன், அவங்கள கொலை செய்துவேன். அவனுக்கா இந்த நீதியின் கிரீடம்? அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை எனக்கு வைத்திருக்கிறார். என்னுடைய அநீதியெல்லாம் சிலுவையில் சுமந்திருக்கிறார். என் அநீதியெல்லாம் அவர் மேல் இறங்கி அதற்காக சவுக்கடிப்பட்டு இருக்கிறார். என் அநீதிகளை சுமந்தவர் அவருடைய சிரசில் இருக்கிற நீதியை எனக்கு சூட்டுகிறார். அவர் சொல்லிவிட்டு எனக்கு மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 4:8 வாசித்து பாருங்கள். எனக்கு மட்டுமல்ல, அவர் வெளிப்படுவதை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை தந்தருள்வார். அவர் முழுக்க நீதி. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அவர் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று. 1 பேதுரு 1:19
அவர் எழுதுகிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் அக்கிரமம் காணப்படவும் இல்லை, ஒரு நீதிமான். நாம் எப்படி நீதிமானாய் மாற்ற முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு தோல்விகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவருடைய இரத்தத்தினாலே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-9 வாசித்து பாருங்க. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்மை நீதிமான்களாக்குறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தம். இந்த உலகத்தில் இரத்தம் இருக்கிறது, பரிசுத்தம் கிடையாது. பரலோகத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, இரத்தம் கிடையாது. மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரிப்பதில்லை என்று 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்தில் பரிசுத்தம் இருக்குது, இரத்தம் கிடையாது. 1000 தேவதூதனை பிடிச்சு அறுத்து பார்த்தாலும் ஒரு சொட்டு இரத்தமும் எடுக்க முடியாது. முழுக்க முழுக்க அது மகிமையால் நிரம்பின ஒரு தேசம். ஆகவே ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? பரலோக பரிசுத்தத்தோடு, பூமிக்குரிய இரத்தத்தோடு, பரிசுத்த ஆவினாலே உற்பத்தியாகி பிறந்தது நிமித்தம் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களுக்குள்ளே அவர் இரத்தம் ஒண்டிதான் பரிசுத்தமுள்ள இரத்தம். அந்த இரத்தம்தான் நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றக்கூடிய இரத்தம். விளக்க நான் விரும்புகிறேன். ஒரே வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் நல்ல நீதிமான், எப்போதும் வேதம் வாசிப்பான், எப்போதும் ஜெபிப்பான், ஏழை மக்களுக்கு உதவி செய்வான், ஆலயத்தில் பங்கெடுப்பான். எல்லாரும் அவனுக்கு பரிசுத்தவான் என்ற ஒரு நீதிமான் என்ற பெயரை வைத்திருந்தார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு தம்பி, மகா அயோக்கியன், துன்மார்க்கன், வேசிக்கள்ளன், கொலைபாதகன். ஒரு நாள் அண்ணன் தன்னுடைய அறையில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தப 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 தபன்னு ரோட்டில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. என்னென்று கதவை திறந்து பார்த்தா தன்னுடைய தம்பி யாரையோ கொலை செய்துவிட்டு மேலெல்லாம் இரத்த கரை. உன்னை போலீஸார் துரத்துகிறார்கள், பொதுமக்கள் துரத்துகிறார்கள், அந்த ஊரே அவனை துரத்தி கொண்டு வருகிறது. வேகமாய் வந்தான், கதவை திறந்தான். அண்ணன் நின்று கொண்டிருந்தான். உடனே அண்ணன் புரிந்து கொண்டான் என்ன நடந்தது என்று. கதவை தாழ்பாழிட்டு வேக வேகமாய், தம்பி உன் துணியை கழட்டு, என் துணியை போட்டுக்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வீட்டு பின் கதவை திறந்து தோட்டத்தின் வழியாய் ஓடி தப்பு வைத்துக்கொள். அவன் ஓடி போனான், தப்பு வைக்கப்பட்டான். அண்ணன் என்ன செய்தான்? தம்பியோடைய இரத்த கரை அந்த உடையை மாட்டிக்கொண்டு வந்தார்கள், தட்டினார்கள், கதவை உடைத்தார்கள், உள்ளே வந்தார்கள். இரத்த கரை படிந்த உடனே பார்த்த உடனே அவனை அடின்னு அடித்தார்கள், தெருவில் இழுத்தார்கள், போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனார்கள். கடைசியில் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தது. ஒரு பாவம் அறியாத அண்ணன், நீதிமானாய் வாழ்ந்தவன், அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற நாள் வந்தது. தூக்கு கயிறு அவனுடைய கழுத்தில் போட ஆயத்தமாகும்போது எங்கிருந்தோ தம்பி தலை தெறிக்க ஓடி வந்தான். அண்ணா, கழுத்தை கொடுத்துடாத. இயேசு கிறிஸ்து ஒரு நிரபராதி, எந்த பாவம் செய்யல. பிலாத்து கை கழுவி சொன்னா, இந்த நீதிமான என்னிடத்தில் கொண்டு வரீங்க, எந்த குற்றத்தையும் காணல. அதற்கு முன்னால் கூட இயேசு சவால் விட்டு, என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஒருவனாலும் குற்றப்படுத்த முடியல. தலதறிக்க அண்ணன் நோக்கி ஓடி வருகிறான். நீதிபதி சொல்லுகிறார்கள், அங்கே இருந்த போலீஸார் சொல்லுகிறார்கள், நேராயிற்று. மகிழ்ச்சியோடு அந்த தூக்கு கயிறை கழுத்தில் போட்டான். தம்பி கிட்டத்தில் வந்துட்டான். தம்பி,
உனக்கு என்னுடைய வஸ்திரத்தை நான் உடுத்தேன், கரைதிரையில்லாத வஸ்திரத்தை கொடுத்தேன். இனி நீ அதை கரைப்படுத்தி விடாது. இனி நீ துன்மார்க்கன் அல்ல, இனி நீ நீதிமான். அதைத்தான் இயேசு செய்தார். உன்னுடைய அநீதி எல்லாம் எனக்கு தா, என்னுடைய நீதியை நான் உனக்கு தருகிறேன். நீதியின் வஸ்திரத்தை உனக்கு நான் தரிப்பிக்கிறேன். ஏசாயா 61:3-10 நீதியின் சால்வையை உனக்கு நான் தருகிறேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்துகிறேன். என்னுடைய இரத்தத்தால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். 4வதாக, சிலுவை அண்டை வந்து நிற்கும்போது நம்முடைய சிரசில் இருக்கிற மரணம், அந்த மரண கிரீடத்தை எடுத்து இயேசு தன்னுடைய தலையில் இருக்கிற ஜீவ கிரீடத்தை நமக்கு சூட்டும்படி அவர் சித்தமானார். எவ்வளவு கிருபை! நாம் அனுபவிக்க வேண்டிய மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். நம்மை அந்த மரணத்திலிருந்து விடுவித்து, மரணத்தின் அதிபதியான பிசாசின் தலையை நசுக்கி, மரணத்துக்கு பின்னால் இருக்கிற பாதாளத்துக்கும் அக்கினி கடலுக்கும் நம்மை தப்புவித்து நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தானே அந்த மரணத்தை ருசி பார்த்தார். ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினாலே கொன்று ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே சிக்கி இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி, அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை சூட்டும்படி அவரே முன் வந்தார். அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியால், மரணத்தை ருசி பார்த்தபடியால், நமக்காக மரணத்தின் வழியாக பாதாளத்துக்குள் இறங்கி நோவாவின் காலத்தில் சிறைப்பட்ட அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, பரிசுத்தவான்கள் பாதாளத்துக்கு போயிருந்தவர்களை உயர்த்தி, எபேசியர் 4:8 உன்னதங்களுக்கு கொண்டு போய் பரதீசியை அவர் ஏற்படுத்தினார். அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், நீ மரண பரியந்த உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வெளிப்படுத்தல் 2:21 அவர் சொல்லுகிறார். நாம் மரணத்தை கொடுக்கிறோம், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரையே தந்தருளி இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுகிறார், ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதுகிறார். பரலோகத்து போகும்போது ஜீவ தண்ணீரை பருகும்படி, ஜீவ விருட்சத்தின் கனிகளை ருசிக்கும்படி, என்றென்றைக்கும் அழிவில்லாத பேரின்ப வாழ்க்கை தரும்படி சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். 4வதாக, சிலுவையில் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் என்ன? நாம் நம்முடைய அவமானத்தை அவருக்கு கொடுக்கிறோம், அவர் நமக்கு மகிமையின் கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறார். உலகத்தில் அவமானத்தில் ஒரு அவமானம், நிர்வாணமாய் ஜனங்கள் முன்னால் தொங்குகிற
ஒரு அவமானம். ஆதாம் ஏவாள் நிர்வாணமாய் காணப்பட்டதை அந்த பாவம் அவளை நிர்வாணமாக்கினது. ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்திலே உலாம்படி வந்தபோது ஆதாம் பயந்து விருட்சங்களுக்குள்ளே போயிருந்ததின் காரணம் என்ன? அந்த நிர்வாணம். மனுஷனுடைய பாவங்கள் மறைக்கப்பட முடியாதது. எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது. சாதாரணமாக ஜனக்கூட்டத்துக்கு போகிறோம், மத்தியில் திடீர்னு நம்ம வேசி கலண்டு போயிடுது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்புனா என்ன? ஒரு ட்ரெஸ் கலண்டு போகும்போது மனைவி புருஷன் கூட அழகாக மோட்டர் பைக்கில் போகிறா, அந்த சேரி வீலுக்குள்ளே சுற்றிக்கிறது, பாவடை இழக்கிறா, நிர்வாணம். புருஷன் சட்டக்கட்டை கழட்டியோட நிர்வாணத்தை மூடுவான். அது அவமானம். நீனும் நானும் தேவ சமூகத்தில் நிர்வாணமாய் நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆதாம் உடுத்தி இருந்த அந்த அத்தி இலையெல்லாம் எடுத்துட்டு, இதப்பா ஏன் ஆட்டுக்குட்டியுடைய உடைய நான் உனக்கு தரிப்பிக்கிறேன், ஒரு தோல் உடைய கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு உடுத்தினார். அது ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தந்த உழைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நாம் பரலோகத்தில் நிற்கும்போது ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அந்த உடையோடு நாம் நிற்போம். சிலுவையில் ஆண்டவர் அறைவதற்கு முன்பாக அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டி சீட்டு போட்டாங்க. நல்ல வேளை கேத்தலிக்ஸ் ஆண்டவருக்கு அருமையான ஒரு சின்ன துணியை மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கேத்தலிக்ஸ் கொடுத்த ஒரு பாரம்பரியமே தவிர அவரை சிலுவையில் எந்த கள்ளனையும் எந்த ட்ரெஸ்ஸோடையும் அடிக்க போகிறதில்லை. யார் அவங்களுக்கு மேக்சிமம் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனை கேலியும் பரியாசமும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதான் அவங்களுடைய நோக்கம். அதை மறைமுகமாக கொலைசேருக்கு எழுதும்போது எல்லாத்தையும் உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2:15 நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு அவமானத்தில், கொடிய அவமானத்துக்குள்ளாய் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததால் வந்த அவமானத்தை தான் வலியை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய, அதை அவர் சுமந்து நீதியின் கிரீடத்தை நமக்கு தரிப்பிக்க சித்தமானார். நிந்தை பரியாசத்துக்காக மகிழ்ச்சியோடு தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கு ஜீவ கிரீடத்தை சூடும்படி, அழிவில்லாத கிரீடத்தை சூடும்படி, நீதியின் கிரீடத்தை சூடும்படி அவர் எவ்வளவு தியாகம் செய்தார், எவ்வளவாய் நம்மை நேசித்தார். துன்மார்க்கராய் வாழ்ந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் வாழ்ந்தோம், தேவனற்றவர்களாய் வாழ்ந்தோம், மனது மாம்சமும் வெறுமினவைகளை செய்தோம். இன்றைக்கு அவர் நம்மை நேருக்கு நேராய் சந்தித்து, ஆண்டவரே, 3ஆம் நூற்றாண்டிலே ஜெரோம் என்ற ஒரு பக்தன் இருந்தார். அவர் ஒரு முறை மாலை நேரத்தில் அவருடைய வீடு ஒரு ஆற்றின் கரையில் இருந்தது. அதில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து ஒரு டேபிளில் குடி வகைகளை வைத்திருந்தார். கொஞ்சம் காரச்சேவு, பகோடா போல சில காரியங்களை வைத்து கொண்டு அந்த ஈஸ்டரில் உட்கார்ந்து குடித்து கொண்டு இருந்தார். ஒரு பக்கம் அவருடைய நாய் உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஆற்றை பார்க்கும்போது ஏதோ ஆற்றிலே ஒன்று மிதந்து வருகிறதை பார்த்தார். என்ன மிதந்து வருகிறது? ரொம்ப குடிச்சிருந்தால கிளியராக பார்க்க முடியல. அருகில் வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்தார். இரத்த பெருவெள்ளத்தில் இயேசு இருக்கிறதை பார்த்தார்.
இவர் பார்த்த உடனே புரிந்து கொண்டார், இவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, உமக்கு நான் என்ன கொடுப்பது, என்ன கொடுப்பது? முன்னால பிராந்தி பாட்டில் இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது, உமக்கு ஏதாயிலும் நான் கொடுக்கணுமே. இயேசுனார் சொன்னார், நீ எனக்கு ஏதாயிலும் கொடுக்க விரும்பினார் உன்னுடைய பாவத்தை தா, உன்னுடைய அக்கிரமத்தை தா, உன் துன்மார்க்க ஜீவியத்தை தா, உன்னுடைய வேசித்தனத்தை தா, உன்னுடைய குடி மதுபானத்தை தா, அதையெல்லாம் நான் சிலுவையிலே சுமந்து தீர்க்கட்டும். நான் உனக்கு என்ன தர விரும்புகிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உன்னை பரிசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய் மாற்ற விரும்புகிறேன். அழுதார் அழுதார் அழுதார். கடைசியில் அவர் கத்தோலிக்க துறவியானார். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார். நம்முடைய தலையிலே அழிவுள்ள கிரீடம் இருக்கிறது. அவர் அழிவில்லாத கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை. ஒரு பக்தன் பாடுகிறான், கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும் அழியும், காணாதது அல்லவோ நித்தியம். நாம் சம்பாதித்த பணம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய கார், சம்பாதித்த எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆண்டவர் தருகிறது அழியாத ஒரு காரியத்தை நமக்கு தருகிறார். அழியாத ரட்சிப்பை, அழியாத அழியாத ரட்சிப்பை, அழியாத அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சில காரியங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகும். மார்த்தாள் எப்போதும் வேதத்தில் 3 தடவை மரியாளை பற்றி பார்க்கும்போது, மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் இயேசுனுடைய பாதத்திலேயே 3 முறையும் உட்கார்ந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். அவள் வீட்டு வேலை செய்யாமல் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்க பார்த்தோன்னே கிச்சனில் இருந்த அக்காவுக்கு பயங்கர கோபம், பக்தி இருக்க வேண்டியதான். இப்படி நான் ஓயாமல் இயேசுடைய பாதம் வீட்டில் யார் சமையல் செய்கிறது, யார் துணி துவைச்சி போடுறது, ஒரு வேலை செய்ய மாட்டேன்றா. இந்த ஆண்டவராவது பார்த்து, ஏமா கிச்சனுக்கு போய் கொஞ்சம் வேலை செய்து அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவள் ஒண்டி கண்ணெல்லாம் அந்த விறகுல இருந்த புகையினால் அவன் நிறைக்கிறாள். நேராக வரைஞ்சி கட்டி சேலைய உடுத்திட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போட வந்தா. ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். அவளை அனுப்பும், வீட்டு வேலையை செய்ய அனுப்பும். இயேசுனார் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மற்றதெல்லாம் எடுபட்டு போகும், மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டு போகும், இந்த உலகத்தோடு சாம்பலாகி போகும். ஆனால் உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னை நேசித்து உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், தன்னுடைய ஜீவனை உனக்காக கிருபையாய் தந்தருளினவர், ஊற்றி கொடுத்தவர். அவரே அந்த நல்ல பங்கு, அந்த நித்திய ஜீவனையே அந்த நல்ல பங்கு. அவர் உனக்கு என்னென்ன தருகிறாரோ அத்தனையும் நித்தியமாய் வாழக்கூடியது. அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமான ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒப்பிட்டு விட்டு முடிவில் சொல்கிறார். பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் போராடுவார்கள். எதற்காக? அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக. ஆண்டவரோ அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு தருகிறார் என்று 1 கொரிந்தியர் 9:25 அவர் சொல்லுகிறார். அவர் தருவது அழிவில்லாதது, அவர் தருவது நித்தியமானது, என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய கிருபையை தருகிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரலோக வாசலுக்கு திறக்கும் போது டப 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 டபட அந்த பொன்னிறமான கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது. மகனே அன்போடு அழைக்கிறார். பரலோகம் நம்மை கனம் பண்ணும். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களை
உலகம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, யார் இவர்கள்? வெண்ணுடை தரித்திருக்கிற யார் இவர்கள்? இவர்கள்தான் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். இவர் பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று என்னென்றைக்கும் அவரை சேவிக்கிறவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.